السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وإن أفضل الحديث هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், ஐமாக்கள், மேலும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற நம் அனைவர் மீதும், நம் பெற்றோர்கள் மீதும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என் உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். நான் உங்கள் முன்னால் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், அழகிய குர்ஆனின் சிறப்புகள் என்ற தலைப்பில் பயன் பேசுகின்றேன். அல்லாஹ் மனிதர்களை படைத்து பரிபாலிக்கிறான். அதே மனிதர்கள் நேர்வழி இருக்கும்போது மனிதர்கள் தவறான வழியில் செல்லும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு நபிமார்களை தேர்ந்தெடுத்து நபிமார்களை அனுப்பி அவர்களுக்கு வேதங்களை தருகிறான். அதே வகையில் நமக்கு கடைசி இறுதி மனித சமுதாயம் நம்ம தான். நம்மளோட இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இறுதி வேதத்தை தந்துள்ளார். அந்த இறுதி வேதம் தான் கண்ணியமிகு குர்ஆன் ஆகும். அந்த குர்ஆனை பற்றி பல மனிதர்கள் அறியாமல் இருக்கிறார்கள், அதை பற்றி தெரியாமல் இருக்கிறார்கள். அந்த குர்ஆனின் கண்ணியம், அந்த குர்ஆனின் சிறப்பு, அந்த குர்ஆனை பற்றி தெரியாமல் இருக்கிறார்கள். அதே மனிதர்களிடத்தில் நோன்பை பற்றி கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், அந்த மாதம் கண்ணியமான மாதம், அந்த மாதம் நன்மைக்குரிய மாதம், அதிகமான தக்வா இறைச்சம் அதிகமாகக்கூடிய மாதம் என்று சொல்வார்கள். சொர்க்கக்கூடிய வாசல் திறக்கப்பட்டு நரகக்கூடிய வாசல் மூடப்படக்கூடிய மாதம் என்று சொல்வார்கள். அல்லாஹ் நன்மைகளை திறந்து அருள் புரிகிறான், பாவிகளுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய மாதம் என்று சொல்வார்கள். அதே மாதத்தை பற்றி கேட்டால் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அதே குர்ஆனை பற்றி கேட்டால் அவர்களுக்கு கொஞ்சம் தான் தெரிகிறது, ரொம்பலாம் பெருசாக தெரிகிறது இல்லை. குர்ஆன் எந்த மாதிரி யாருன்னு தெரியும் எல்லாத்துக்கும். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் கண்ணியமான மாதம், இறக்கப்பட்ட வேதமும் கண்ணியமான வேதம். இது இரண்டும் ரொம்ப கண்ணியமாகப்படுகிறது. அதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான். 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில் கூறுகிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த ரமதான் மாதம் எத்தகைய மகத்துவமுடைய மாதம் என்றால், அதில்தான் கண்ணியமிகு திருக்குர்ஆனை இறக்கியுள்ளோம். அது மனிதர்களுக்கு நன்மையும் தீமையும் பிரித்து காட்டக்கூடிய விஷயங்கள் உள்ளது. அது மனிதர்களுக்கு நேரான வசனங்கள் அதில் இருக்கிறது. அவர்களுக்கு நேரான வழியை காட்டக்கூடிய வேதமாக இது இருக்கிறது. அழகான முறையில் குர்ஆனை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். இது அடுத்தபடியாக குர்ஆனை பற்றி கூறினார். அதே குர்ஆனை நாம் அதிகமாக மனனம் செய்ய வேண்டும். அதே குர்ஆனை ஓதக்கூடிய நபராக இருக்கணும். இதை பற்றி அல்லாஹ் தஆலா மட்டுமா கூறுகிறான், அவனுடைய இறை தூதர் இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கூறுகிறார்கள். அந்த ஒரு ஹதீஸை நான் சொல்லி தெரிந்து கொள்ளுங்கள். தஅஹதுல் குர்ஆன், இதோட அறிவிப்பாளர்
அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். 5033 ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதோட அர்த்தம் என்ன? நீங்கள் குர்ஆனை மனனம் செய்து அதை தொடர்ந்து ஓதி வாருங்கள் என்று அதில் ஹதீஸ் இருக்கிறது. இதில் 2 விஷயங்கள் இதில் இருக்கிறது. குர்ஆனை மனனம் செய்யுங்கள், அதை தொடர்ந்து ஓதி வாருங்கள். இது 2 விஷயம் இருக்கிறது. நம்ம தொடர்ந்து ஓதி வாரதை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நம்ம அதிகமான மக்கள் குர்ஆனை ஓதுங்கள் என்றால் அதிகமான மக்கள் ஓதுவதில்லை. குர்ஆனை ஓதுவதற்கு சோம்பேறித்தனம் காட்டுகிறார்கள். அதே குர்ஆனை ஓதினால் அல்லாஹ் எந்த அளவுக்கு நமக்கு நன்மை தருகிறான் என்றால் ஒரு எழுத்தை ஓதினால் நன்மை 1க்கு 10ஆக நமக்கு நன்மையை தந்து அருள்கிறான் இந்த குர்ஆனை ஓதினால். இதை பற்றி இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. நாங்கள் மறுமை நாள் நமக்கு சொல்லும் படைக்கக்கூடிய ஹதீஸ் என்னவென்றால் இக்ராஉல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமah ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி. நீங்கள் குர்ஆனை தொடர்ந்து ஓதி வாருங்கள். ஏனெனில் குர்ஆன் நாளை மறுமையில் நமக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த குர்ஆன் நாளை மறுமையில் நமக்கு சிபாரிசு அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்தால் நமக்கு சொர்க்கம் கிடைக்காதா? கன்ஃபார்ம் கிடைத்துவிடும். இது மட்டுமா? குர்ஆனை மனனம் செய்து இது மட்டுமா? குர்ஆனை ஓதுமென்றால் ஓத மாட்டார். ஒரு பாடலை பாட சொன்னால் ஏதாவது ஒரு பாட்டு பாடுப்பான்னு சொன்னால் 5 நிமிஷம் தம் கட்டி ஓதுறாங்க. 2-3 நிமிஷம் தம் கட்டி ஓதுறாங்க பாட்டை. அதில் எந்த வெளிச்சு மாறாமல் அதில் அந்த டியூன் மாறாமல் கரெக்டாக ஓதுறாங்க. ஆனால் குர்ஆனை ஓத சொன்னால் அதில் ஒரு மிஸ்டேக் பல விஷயங்கள் அது இருக்கிறது. அதே குர்ஆனை தம் கட்டி ஓத முக்கியமாக முஸ்லிம் தம் கட்டி ஓதுனா ஓத முடியாது. அது ரொம்ப கஷ்டம். இது இப்போ மனப்பாடத்தை பற்றி பார்ப்போம். நம்ம குர்ஆனை மனனம் செய்யணுமே, அது எந்த அளவுக்கு கண்ணியம் என்று சொன்னாங்க. அந்த எந்த அளவுக்கு கண்ணியம் என்றால் நாம் குர்ஆனை மனனம் செய்து பிறருக்கு அதை எடுத்து சொன்னால் அது எந்த அளவுக்கு, அதை பற்றி நபிகள் கூறுகிறார்கள். கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹ். உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர், அவர்தான் சிறந்தவர். குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் தான் நம்மளிடத்தில் சிறந்தவர், அவர்தான் கண்ணியமானவர். நாம் குர்ஆனை மனனம் செய்து வாழ்க்கையை நாம் பாவங்கள் செய்து படத்துக்கு போகிறோம், இப்போ எங்கேயாவது தவறு செய்கிறோம் என்றால் அந்த குர்ஆன் வந்து நம்மளை தடுக்கும். அந்த பாவத்திலிருந்து நம்மளை குர்ஆன் நம்ம தடுக்கும். நாம் குர்ஆனை மனனம் செய்திருக்கோம், அல்லாஹ்வோட வழியில் இருந்தோமே, நம்ம அந்த பாவம் வந்து படத்துக்கு போனாலோ மதுரை போனாலோ எங்கே போனாலும் பாவம் செய்ய போனால் அந்த குர்ஆன் நம்மளுடைய பாவங்களை தடுக்கும், செய்ய விடாமல். இது மட்டுமா? நாளை மறுமை நாளில் குர்ஆனை மனனம் செய்தவர்கள் அல்லாஹ் குர்ஆனை ஓத சொல்வான். அவர்கள் கண்ணியத்தை உயர்த்துவதற்காக, அந்தஸ்தை உயர்த்துவதற்காக நாளை அவர்கள் ஓதுவார்கள், ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அவர் அல்லாஹ் நிப்பாட்டு சொல்லுவாரையும் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அவர் அந்தஸ்து உயர்ந்து அவர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் அவர் நுழைவார். அந்த அளவு கண்ணியமான வேதம். இந்த வேதத்தை நிறைய பேர் வந்து நம்ப மாட்டாங்க. மற்ற வேதம் போல நம்ம முஸ்லீம் சமுதாயம் நம்புவோம், நாட்டு சமுதாயம் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இது எப்படி உண்மையாகும், நீங்கள் சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு அவன் நம்ப மாட்டான். அதுக்கு அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் கூறுகிறான். 2வது அத்தியாயம் 1 அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ. இந்த வேதத்தில் சந்தேகப்பட வேண்டாம்னு சொல்கிறான். இந்த வேதத்தில் சந்தேகப்பட வேண்டாம். ஏன்னா இதில் தான் பல விஷயங்கள் இருக்கிறது. இது முத்தகீன்களுக்கு நேரான வழியை காட்டும். இந்த குர்ஆன் அவரை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒருத்தர் நபர்கள் அந்த கேள்வி கேட்கிறாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பார்கள், வீட்டில் வெளியே எங்கெல்லாம் எப்படி இருப்பார்? அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு ரொம்ப பெருசாக சொல்லலை, ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க. كان خلقه القرآن. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனாக வாழ்ந்தார்கள் சொன்னால் ஹலாலை எடுத்து ஹலாலை பேணி ஹராமை தவிர்த்து அவர்கள் வாழ்க்கையை பின்பற்றார்கள். அதே போன்று நாம் அனைவரும் செயல்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவராக இருக்க வேண்டும், குர்ஆனை அதிகம் மனனம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். இதோடைய முறையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.